ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 பேதுருவினுடைய முன்னுரையையும் 2 பேதுரு 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே விசுவாச வளர்ச்சி என்கிற தலைப்பின் கீழாக பேதுரு கொடுத்த இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த 2 பேதுரு நிருபத்தை, இந்த கடிதத்தை சுமார் கிபி 67 தன்னுடைய வாழ்வின் கடைசி பகுதியில் இங்கே பேதுரு எழுதியிருக்கிறார். தலைகீழாக சிலுவையில் அறையப்படுகிறதற்கு முன்பாக இதில் தனது மரணத்தை அவர் முன்னறிவித்திருக்கிறத 2 பேதுரு 1வது அதிகாரம் 13 15 வரையிலும் நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தினுடைய கடிதத்தினுடைய சிறப்பு என்ன? எந்த ஒரு சாதனை படைப்பதற்கும் மிகுந்த ஒரு கவனம் தேவை. ஒரு எவரெஸ்டின் உச்சி மீது ஏறுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஆனால் கவனமின்றி வழுக்கிவிட்டோம் என்று சொன்னால் எந்த மிச்சமும் கிடைக்காது என்பது நாம் அறிவோம். சாதனைகளுக்கு பயம் இருக்கக்கூடாது, ஆனால் எச்சரிப்பு மிக மிக தேவை. ஆண்டவர் தருகின்ற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் மிகுந்த நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ வேண்டும். கவனத்தோடு கூட எச்சரிப்போடு கூட வாழ வேண்டும் என்கிறதைத்தான் இங்கே பேதுரு தன்னுடைய 2வது கடிதத்திலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் சபைக்கும் பேதுரு இதனையே கூற முற்படுகிறார். முதல் நிருபத்தில் சபை வெளியே இருந்து எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை குறித்து பேசிய பேதுரு இப்போ சபை உள்ளே இருந்து வரும் சிக்கல்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அவர் விவாதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பேதுருதான் இதை எழுதினார் என்பதற்கு 2 பேதுரு 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் அவரே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இங்கே கிறிஸ்துவினுடைய மறுரூபத்தை பற்றி பேசியிருக்கிறார், தன்னுடைய மரணம் பற்றி பேசியிருக்கிறார், பொய் போதகர்களை குறித்த எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறார். தங்களுக்கு வரவிருக்கிற மரணத்தை பவுல் அறிவித்தது போல, பவுல் 2 தீமோத்தேயுவில் 3வது அதிகாரத்தில் அவர் அறிவித்தது போல இவரும் இங்கே அறிவித்திருக்கிறார். இந்நூல் கிறிஸ்தவ வாழ்வின் ஒழுக்கம் சிறந்த தன்மையை பற்றி பேசுகிறது. பொய் போதகர்களின் ஒழுக்கம் கெட்ட தன்மையும் சுட்டிக்காட்டி பேசுகிறது. நியாய தீர்ப்பு, கிறிஸ்துவினுடைய வருகை ஆகியவை பற்றி எள்ளி நகையாடக்கூடிய பரிசேயர்களுடைய குறிப்பு பற்றியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து 1ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களிலே ஒரு வாழ்த்தை அவர் அங்கே சொல்லுகிறார். நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளை வாழ்த்திவிட்டு அதற்கு பின்பாக தொடங்குகிறார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. காருண்யம் என்பது எல்லா குணநலன்கள், அதாவது தெய்வீக அந்த குணநலன்கள், துதிக்கு தகுதியான குணநலன்கள் என்பதை குறிக்கக்கூடிய கிரேக்க வார்த்தையாக இது பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு முந்தின கடிதத்திலே 1 பேதுரு 2:9 அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று சொன்ன அதே அர்த்தத்தை தான் துதிக்கு தகுதியான மிகவும் சிறப்பான குணநலன்களை ஆண்டவர் நம்மேது காண்பித்து ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கும் தேவ பக்தியாய் நடப்பதற்கும் ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது தெய்வீக வல்லமை. ஏனென்று சொன்னால் ஞானம், அறிவு, பரிசுத்தம், அதே போல் அவர் வைத்திருக்கிற பலன், இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து நமக்குள்ளாக எல்லா விசுவாசிகளுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறபடியினால் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை இங்கே பேதுரு சுட்டி காட்டுகிறார். ஞானம், அறிவு, வல்லமை, பரிசுத்தம், பலன் இவற்றின் ஊற்றுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறதே. அவர் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் அவர் இருக்கிறபடியினாலே நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகள் கொடுக்கப்படுகிறது என்று நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கும் தேவபக்தியாய் வாழ்கிறதற்கும் இது போதுமானது என்று பேசுகிறார். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும்
அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள அசுத்தமான வாழ்க்கைக்கு நம்ம தப்பி திவ்ய சுபாவம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது ஆண்டவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முதல் 11 வசனங்களிலே இவர் இங்கே விசுவாச வளர்ச்சியை குறித்து பேதுரு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே, அதாவது நமக்கு முதல்ல தேவை விசுவாசம் இல்லாமல் தைரியம் இருந்தாலோ, தைரியத்தோடு கூட ஞானம் இருந்தாலோ, ஞானத்தோடு கூட இச்சையடக்கம் இருந்தாலோ, இச்சையடக்கத்தோடு கூட பொறுமை இருந்தாலோ, பொறுமையோடு கூட தேவ பக்தி இருந்தாலோ, தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் நாம் பெற்றிருந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா நம்மிடத்தில் விசுவாசி என்கிறதற்கான ஒரு அறிகுறியும் காணப்படாது. ஆகவே முதல்ல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவை விசுவாசம். அந்த விசுவாசத்தை பெற்று கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள், அந்த விசுவாசத்தின் மூலமாக தைரியத்தை பெறுகிறவர்களாக, தைரியத்தை பெற்று வளர்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு விசுவாசம் வந்துவிட்டது என்று சொன்னால் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டாகி ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தைரியத்தோடு நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வசனங்களின் மூலமாக தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே ஆண்டவர் செய்த அநேக திருஷ்டாந்தங்கள், எக்ஸாம்பிள்ஸ் வேதத்தில் காணப்படுகிறபடினாலே அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அந்த தைரியத்தில் நிலைத்திருப்பதற்கு அது நமக்கு பலன் தருகிறது. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், ஞானத்தை ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதபடி இச்சை அடக்கத்தோடு கூட வாழ நமக்கு அது ஒரு வாழ்விலே விசுவாச வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது. இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட இச்சை அடக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம். பொறுமையோட தேவ பக்தி, அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவ பக்தியாய் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தருகிறபடினாலே தேவ பக்தியாய் இருக்கவும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், ஒவ்வொரு சக விசுவாசிகளின் இடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் வளர்ந்திருக்க வேண்டும் என்று பேதுரு பேசுகிறார். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பு அகாப்பே, இது பாவிகளாய் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை நேசித்தாரே அந்த தெய்வீக அன்பை குறிக்கிறது. பவுல் எழுதும் பொழுது அவர் ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அந்த அன்பினால நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர்களாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் முதல்ல தேவை. அந்த விசுவாச வளர்ச்சி எப்படியெல்லாம் ஒரு மனிதனிடத்தில் காணப்படுகிறது என்று சொன்னால், விசுவாசிக்கிறவன் தைரியத்தோட, தைரியத்தை பெற்றவன் ஞானத்தை பெற்று, ஞானத்தை பெற்றவன் இச்சையடக்கத்தோடு கூட, இச்சையடக்கத்தை பெற்றவன் பொறுமையாய் வாழ, பொறுமையோடு கூட இருக்கிறவன் தேவபக்தியாய் இருக்க, தேவபக்தியோட சகோதர சிநேகத்தை உடையவனாகவும், சகோதர சிநேகத்தோட தெய்வீக அன்பை மற்றவர்களிடத்தில் அவன் கூட்டி வழங்கக்கூடியவனாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் பெற்றிருக்கிறான். இதுதான் விசுவாச வளர்ச்சி என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இதுதான் உண்மையான விசுவாசி. இந்த உண்மையான விசுவாசி வளர்ந்திருக்கிறான் என்பதை இத்தனை குணாதிசயங்களையும் பார்த்தால்தான் நாம் அவனை விசுவாசி என்று ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருக்கிறவன் வீணரும் கனியற்றவர்களுமாய் அவன் இருக்க மாட்டான். ஆண்டவருக்கென்று காரியங்களை சாதிக்கிறவனாக இருப்பான். இவைகள் இல்லாதவன் எவனோ, இந்த சுபாவங்கள் இல்லாதவன் எவனோ, அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான்.
விசுவாசத்தில் வளராமல் இருந்தான், அவன் பின்வாங்கி போய்விடுவான், அவன் கண் சொருகி போன குருடனாக அவன் மாறிவிடுவான் என்று இங்கே பேதுரு எச்சரிக்கிறார். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறார். இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறு விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். எப்படி எவரெஸ்டினுடைய உச்சியை அடைகிறதற்கு அத்தனை எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு கூட மேலே முன்னேறி செல்லுகிறார்களோ, அதே போல நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுகிற ஒரு பிரவேசத்தை பரிபூரணமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 100க்கு 100 நித்திய ராஜ்யத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருந்து இவைகளை பெற்று நாம் கனியற்றவர்களாய் இல்லாதபடி, வீணராய் இல்லாதபடி அவருடைய அறிவிலே பெருகி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், ஒரு காலம் இடராதபடி நித்திய ராஜ்யத்திற்கு உட்படுகிற அந்த பிரவேசம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எப்படி எவரெஸ்டின் உச்சியை அடைந்து சாதனை படைக்கிறார்களோ, அதே போல பரலோக ராஜ்யத்தின் உட்பிரவேசத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அதற்கு ஜாக்கிரதை தேவை, விசுவாச வளர்ச்சி தேவை. விசுவாசத்தில் ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட அந்த காரியத்திலே நின்று விடாதபடி முன்னேறி சென்று விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் தொடர்ச்சியாக சொல்லுகிறாரே, அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.